அந்நிய பாஷையை பேச பேச பக்தி விருத்தி, ஜெப ஜீவியத்துல விருத்தி, பரிசுத்தத்துல விருத்தி, ஆராதனையில விருத்தி, கிருபையில விருத்தி, அபிஷேகத்துல விருத்தி, அழைப்புல விருத்தி. இன்னொரு தம்பி, ஐயோ நான் என்ன சொல்றதுன்னு தெரியல. சிலருக்கு பார்த்தீங்கன்னா அந்த பேசக்கூடிய ஆற்றல் இருக்கும், பயங்கரமா பேசுவாங்க. உலகத்திலையும் இது போன்ற பேச்சாளர்கள் இருக்கிறாங்க, இது போன்ற பக்தி சார்ந்த நபர்களும் இருக்கிறாங்க. நீங்க உலகத்திலேயே பல சாமியார்கள் பேசுனாங்கன்னா அப்படியே மக்களை மயக்கிற அளவுக்கு பேசுவாங்க, பயங்கர ஸ்பீடா பேசுவாங்க. வல்லமையா பேசுற நபர்கள் சாமியார்கள் இருக்கிறாங்க. பேச ஆரம்பிச்சாங்கன்னா அனல் கொண்ட மாதிரி பேசுவாங்க. அந்த மாதிரி இந்த தம்பிக்கு சிலருக்கு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி பேசக்கூடிய அந்த ஒரு கிருபை இருக்கும், அது ஒரு தாளந்து, அந்த தாளந்து இருக்கும். அந்த தாளந்தை என்ன செய்யறதுன்னா, இந்த மாதிரி பக்தி சார்ந்த ரீதிக்குள்ள வரும்போது அந்த தாளந்தை வந்து இவங்க இதுல பயன்படுத்த ஆரம்பிப்பாங்க. நிறைய பேர் இவங்க அந்த பேசுற ஆக்ரோஷத்தை பார்த்துட்டு ஆவியானவருடைய வல்லமையால் பேசுகிறார் அப்படின்னு தப்பு கணக்கு போட்டுறாங்க. அந்நிய பாஷைய பேச பேச கிருபை வெளிப்படும். அந்நிய பாஷைய பேச பேச வானத்தின் மதகுகள் திறக்கப்படும். அந்நிய பாஷைய பேச பேச யார் வேணாலும் பேசலாம். எனக்கு விட்டீங்கன்னா நான் பயங்கரமா பேசுவேன். ஆனா நம்ம அப்படிலாம் பேசக்கூடாது, யதார்த்தமா போகணும் அப்படிங்கிறக்காண்டி தான் நான் அந்த யதார்த்தத்தை நான் கொஞ்சம் ஃபாலோ பண்றேன். ஆனா இந்த மாதிரி இமிட்டேட் பண்ணி யார் வேணாலும் பேசலாங்க. தம்பி மூச்சிறைக்க பயங்கரமா பேசுறாரு. தம்பி இதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கங்க தயவு செய்து. முதல்ல வசனத்தை முதல்ல தெளிவா வாசிங்க. பைபிள் என்ன சொல்லுதோ அதை பார்க்காம இஷ்டத்துக்கு அந்நிய பாஷை பேசுனா அது வரும், வல்லமை கிடைக்கும், அது கிடைக்கும், இது கிடைக்கும்னு அது பாட்டுக்கு அடிச்சு விடுறாரு. எங்க பைபிள்ல இவர் சொல்றதுக்கான ஆதாரம் இருக்குன்னு எனக்கு தெரியல. அந்நிய பாஷை பேசினா இதெல்லாம் கிடைக்கும், இதெல்லாம் வரும் அப்படின்னு பைபிள்ல எங்கேயுமே இல்லை. அந்நிய பாஷை குறித்து முதல்ல என்ன எழுதப்பட்டிருக்குது? மிதமிஞ்சி போவாதீங்க சார். அந்நிய பாஷைங்கிறது மற்ற மொழிகளை பேசுகிறதான 9 வரத்துல, ஆவியானவர் தருகிற 9 வரத்துல ஒரு அற்புதமான வரம். அந்த வரம் அன்னைக்கு ஆதி அப்போஸ்தலர் நாட்களே செயல்பட்டுச்சு. அந்த வரத்தை வச்சு அவங்க என்ன செஞ்சாங்க அதுதான் எழுதப்பட்டிருக்கு. அது மிஞ்சி அந்நிய பாஷை பேசினா வல்லமை கிடைக்கும், அந்நிய பாஷை பேசினா சுகம் கிடைக்கும், அந்நிய பாஷை பேசினா அபிஷேகம் கிடைக்கும் எல்லாம் போறதுங்கிறது இவர்களாக இமிட்டேட். இதுக்கு எந்த வசன ஆதாரம் இருக்குது? ஒரே கேள்வி, தம்பி இவ்வளவு பேசுறாப்புல இல்ல, இவர் பேசின இவ்வளவு வார்த்தைகளுக்கும் வேதாகமத்துல எங்கே ஆதாரம் இருக்குதுன்னு கேட்கிறேன். ஒரு 2 வார்த்தைகள் பார்த்தீங்கன்னா வேதாகமத்தில் அவர் சொன்னதுக்கான வார்த்தைகள் இருக்குது. ஆனா அந்த வார்த்தையும் உண்மையா வேறொரு அர்த்தத்திலே பவுல் அங்க பேசியிருக்கிறார். ஆனா தம்பி பாத்தீங்கன்னா இவர் இஷ்டத்துக்கு ஒன்னு அடிச்சு விடுறாரு. ஒரு மணி நேரம் வாழ்க்கையில் அந்நிய பாஷைய பேசி பாருங்க. 2 மணி நேரம். இன்னைக்கு நிறைய பேர் யூடியூப்ல சொல்ற அந்நிய பாஷை தப்புன்னு. அவனை ராஜா கவனிப்பார், அவனுக்கு நியாய தீர்ப்பு அங்க உண்டு. பேசுறவன் பேசுவா. அதுல வேற இது வேற. அந்நிய பாஷையெல்லாம் பேசக்கூடாது, அது அப்படி இப்படின்னு சொல்றாங்க. அது வந்து ராஜா பாத்துக்கு வரான். தம்பி நான் அதை தான் சொல்றேன், கவனமா இருங்க. இப்படி இஷ்டத்துக்கு பேசுனீங்கன்னா அங்க ராஜா கிட்ட நீங்க பதில் கொடுக்கணும், ஒரு நாள் போய் நிக்கணும். இப்படி அந்நிய பாஷை பேசினு மூச்சரைக்க பேசி உங்ககிட்ட வல்லமை இருக்கிற மாதிரி காமிச்சு நீ மக்கள் காசை கொள்ளையடிக்கிறக்காண்டியும் உனக்கு நிறைய மீட்டிங் புக் ஆகணும், நிறைய காசு கிடைக்கணுங்கிறக்காண்டி இந்த வேலையை பண்ணிக்கிட்டு இருக்கேடான்னு ஒரு நாள் அவர்கிட்ட போய் கணக்கு ஒப்புவிக்கணும். தம்பி ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க, எச்சரிக்கையா உங்களை நேசித்து நான் சொல்றேன். நம்ம இளம் ஊழியர்கள் எழும்போது நல்லது, ஆனா இளம் ஊழியர்கள் தேறினவர்களா இருக்கணும். தீமத்தையில தான் வாசிக்கிறோம். தேராத ஒரு பய ஊழியத்துக்கு வந்துட்டானா அவனால நிறைய பேர் பாதிக்கப்படுவதற்கு வாய்ப்பா இருக்கும். அரகுற டாக்டர் ஆபரேஷன் பண்ண இறங்கிட்டா என்ன கதி ஆகுறதோ அதே கதி தான் இங்கேயும். அரகுற போதனை உள்ளவர்கள் அரகுறையா நிறைய பேர் பாருங்களேன். இதை நம்ம சொன்னோம்னா வசனத்துல ஆழமா போவாதீங்கன்றான். வசனத்துல ஏன் ஆழமா போகணும்? நிறைய ஊழியர்கள் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். இப்படிலாம் நிறைய வல்லமை அபிஷேகம்னு சொல்லிட்டு ஏமாத்துறாங்க பாத்தீங்களா. இதெல்லாம் தப்பு, அப்படிலாம் செய்யாதீங்க, வசனத்துல இப்படிலாம் இல்லையா, கர்த்தர் இப்படிலாம் சொல்லலையேன்னு சொன்னோம்னா உடனே அவங்க மக்களுக்கு மண்டைய கலவருக்கு என்ன சொல்றாங்கன்னா, அப்படி வசனத்துல ஆழமா போறவங்களை எல்லாம் நீங்க போகாதீங்க அப்படிங்கிறது. சும்மா இந்த வசனத்தை போதிக்கிறேன், பைபிள் ஆழமா கழிச்சு குடிக்கிறேன், அவங்கள விட்டு வெளியே வா. என்ன சொல்றேன்னா, ஒரு கணித ஆசிரியர்னா அந்த கணிதத்திலே ஆழமா போய் மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதான கணித ஆசிரியர். ஒரு டாக்டர்னா அந்த டாக்டர் விஷயத்துல ஆழமா மருத்துவத்துறைக்கு போய் சொல்லணும், அதுதானே டாக்டரு. ஆழமா போகாதன்னா என்ன அர்த்தம்? அப்ப இதுலயே தெரியுது உங்க பக்கத்து ரொம்ப தவறு இருக்குது. அது வசனமும் இடிக்குது. அந்த வசனத்தை ஒரு சுட்டி காட்டும் போது வசனத்துக்குள்ள ஆழமா போயிடாத, அந்த வசனத்தை ஆழமாய் போதிக்கிற போதகர்ட்டையும் போயிடாத அப்படின்னு கரெக்டா நீங்க பாதிக்கப்படுவீங்க அப்படிங்கிற நினைச்சு இப்படி நீங்க செய்றீங்க அப்படின்னு தெரியுது நல்லாவே. ஆனா இது மிகப்பெரிய ஆபத்து. தம்பி ராஜா பார்த்துக்கிட்டு இருக்காரா இல்லையா? நீங்க என்ன மென்டாலிட்டியில செய்யறீங்க எல்லாமே ராஜா பார்த்துட்டு இருக்காரு. அந்நிய பாஷை பேசி நீ என்ன இவ்வளவு நாள் ரகசியத்தை பேசின, கடவுள்கிட்ட என்ன பேசிக்கிட்டு இருந்த, எதையாவது ஒரு நாளாவது யோசிச்சு பார்த்துருக்கிறியா? கடவுள் பேசுறாருங்கிற, கடவுள் என்ன உங்ககிட்ட அந்நிய பாஷையில பேச வந்தாரு என்னைக்காவது யோசிச்சிருக்கிறியா? முதல்ல இதுக்கு தெளிவு பண்ணு. அந்நிய பாஷையில பேசும்போது கடவுள் உன்கிட்ட பேசுறாரு, நீ கடவுள்கிட்ட பேசுறியா? அதை முதல்ல கிளியர் பண்ணு.
ரெண்டுல எதை கிளியர் பண்ணாலும் உனக்கு அது தப்பா தான் போய் முடியும். கடவுள் உங்ககிட்ட ரகசியத்தை பேசினாருன்னா அந்த ரகசியம் என்ன பேசினாருன்னு நீ சொல்லி ஆகணும்ல. கடவுள் உங்ககிட்ட இருந்து ரகசியத்தை பேசினாரா நீ சொல்லி ஆகணும். ஒருவேளை நீ கடவுள்கிட்ட ரகசியத்தை பேசுறன்னா கடவுளுக்கு எதுவும் தெரியாம இருக்கு, நீ ஏதாவது ரகசியத்தை பேசிட்டு இருக்கிறியா அப்படின்னு வரும்ல. இல்லைங்க நாங்க சீக்கிரட்டா பேசினா, சரி என்னதான் சீக்கிரட்டா பேசினேன், 2 மணி நேரம் பேசுறேங்கிறிய, என்னையா நீ சீக்கிரட்டா பேசுன? கடைசிக்கு ஒரு முடிவுக்கு வருவாங்க, சார் இது யாருக்குமே தெரியாது சார், ஆனாலும் இது ஆவியானவர் கொடுக்கறதுங்க அப்படின்னு கடைசிக்கு ஒரு முடிவு வந்துருவாங்க. ஸோ ஆவியானவர் கொடுப்பது என்பது மற்ற மொழிகளில் நீங்கள் பேசுவது, வாயிலே வந்தது உளறுவது அல்ல. தம்பி நல்லா புரிஞ்சுக்கோ. அது மாதிரி தம்பி ஆக்ரோஷமா பேசும்போது, அந்நிய பாஷை பேசும்போது அழைப்பு பெருகுமா, பரிசுத்தம் பெருகுமா? இதுக்கெல்லாம் எங்க வேத ஆதாரம் இருக்குன்னு தெரியல. அந்நிய பாஷை பேசினா பரிசுத்தம் பெருகும் என்று எங்க இருக்குது? அந்நிய பாஷை பேசினா அழைப்பு பெருகும் அப்படின்னு, அபிஷேகம் பெருகும்னு வேதத்துல எங்க வசனம் இருக்குது? இஷ்டத்துக்கு ஏதாவது ஒன்று அடிச்சு விடுறதா? நீங்க பேசுற எந்த சொல்லுக்கும் நீங்க கணக்கு ஒப்புவிக்கணும். மனுஷர் பேசும் ஒவ்வொரு சொற்களுக்கும் நியாய தீர்ப்பு நாட்களிலே கணக்கு ஒப்புவிக்கணுமா? அப்ப நீங்க வேதத்தை வச்சு ஒரு டெஃபினேஷன் கொடுக்குறீங்க, மக்கள்கிட்ட அதை நீங்க சொல்றீங்க அப்படின்னா எந்த வேத ஆதாரத்தோடு நீங்க சொல்றீங்கன்னு ஒரு விஷயம் வேணுமா இல்லையா? அப்ப நீங்க இது பார்க்கும்போது அழைப்பு பெருகும்னா என்ன அழைப்பு? அந்நிய பாஷை பேசிட்டு அழைச்சிருவாரா ஆண்டவர்? அழைப்பு பெருகிருமா? அபிஷேகம் பெருகிறீங்க என்ன அர்த்தத்துல பேசுறீங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியல. இதெல்லாம் முதல்ல ஆராய்ச்சி பாருங்க. நீ பேசுற விஷயங்கள் முதல்ல சத்தியமானு முதல்ல ஆராய்ச்சி உட்காந்து பாருங்க. இஷ்டத்துக்கு வாயில இருக்குது, ஏதோ ஃப்ளோவா எனக்கு பேச தெரியும், நல்லா டைலாக் பேசுவேன், மூச்சிறைக்க பேசுவேன் அப்படிங்கிறக்காண்டி எதை வேணாலும் அடிச்சு விட்டு போனோம், ஏமாறுற ஒரு கூட்டம் இருக்குதுல்ல அப்படின்னு நினைச்சிட்டு போகாதீங்க. மக்கள் எப்பவுமே ஏமாந்துட்டு இருக்க மாட்டாங்க. ஸோ இது கடைசி காலம். ஆவியானவர் அவர்களுக்குள்ள வசன தெளிவை உண்டாக்குகிற ஒரு காலமா இருக்குது. நிறைய பேர் பைபிள் எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, ஆராய ஆரம்பிச்சிட்டாங்க, புரிந்து கொள்ள ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் எவ்வளவு நாள் இப்படியே மக்களை ஏமாத்தி வஞ்சித்து ஓட போறீங்க? கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க. நான் மறுபடியும் சொல்றேன், வேதத்துல இருக்கிற அந்நிய பாஷையை ஆழமாக நம்புகிறவன், விசுவாசிக்கிறவன், அந்த அந்நிய பாஷை என்னவென்று வேதம் சொல்லுகிறது? மற்ற மொழிகளில் பேசுவது. அன்றைக்கு ஆவியானவர் பலருக்கு அந்த வரத்தை அற்புதமாக கொடுத்திருந்தார். ஒருவேளை இன்னைக்கும் கூட இப்படி மற்ற மொழிகளில் பேசக்கூடிய வரம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா அதை நீங்க பேசலாம். அதை வேதத்தின் அடிப்படையில கையாளுங்க. அந்த மொழி தெரிஞ்சவங்க கிட்ட போய் அந்த மொழியை பேசுங்க. நீங்க படிக்காமையே ஒரு ஆங்கிலத்தை கத்துக்கிட்டீங்கன்னா ஆங்கிலேயர்கிட்ட போய் நீங்க என்ன செய்யுங்க, ஒரு ஆங்கிலம் தெரிந்தவர்கள்ட்ட போய் இல்ல நீங்க என்ன செய்யலாம், நீங்க அவங்க கிட்ட பேசலாம், ஆங்கிலத்துல பேசலாம். கடவுள் நான் படிக்காமையே இந்த வரத்தை எனக்கு கொடுத்துட்டாருங்க, நீங்க அவங்க கிட்ட பேசலாம். ஒருவேளை இல்லையா, தனியா போய் கடவுள் கொடுத்த வரத்தை நீங்க தனியா உட்காந்து ஆங்கிலத்திலேயோ இந்தியிலேயோ பேசிக்கிட்டு இருக்கலாம். ஆனா வாயில வந்ததை லாக்கா ராபா லா சந்தா லாபா ராபான்னு உளர்றதை வச்சுக்கிட்டு அதுதான் அந்நிய பாஷை அப்படின்னு சொல்லி உங்களை நீங்களே ஏமாற்றி கொண்டிருக்காதீங்க. அதுல ஒரு பக்தி விருத்தி ஏற்படுது, அதுல ஒரு வல்லமை கிடைக்குது, அதுல ஒரு அபிஷேகம் இருக்கிறது, அதுல ஒரு பக்தி விருத்தி ஏற்படுகிறது என்றெல்லாம் உங்களை நீங்களே ஏமாற்றிக் கொள்ளாதீர்கள். வேதத்திலே காணப்பட்ட அந்நிய பாஷை என்பது வேறு. நீங்கள் இப்பொழுது ஒரு நூற்றாண்டாக, இந்த ஒரு 100 வருஷமா தான் இந்த ஆவி உலாத்திட்டு இருக்குது சபைகள்ல எல்லாம். நான் ஏற்கனவே சொன்னபடி திட்டத்திட்ட ஒரு 2000 வருடமாக இல்லாத ஒரு விஷயம். ஆதி அப்போஸ்தலர்கள் பேசினது என்ன? மற்ற மொழிகளே தான். அதை குறித்து தான் பவுல் விளக்குறாரு. ஆனா இந்த வாயில வந்தது உளர்றது எப்ப ஆரம்பிச்சிச்சுன்னா 19ஆம் நூற்றாண்டிலே முளைத்த ஒரு கள்ள உபதேசம். அதை ஒரு பெந்தகோஸ்த பாஸ்டராக இருந்து நான் விளக்குகிறேன். புரியுதுங்களா? ஆமா. அதனால இதை நீங்க கவனமா இருங்க. இந்த மாதிரி யாராவது வந்து போதிச்சு இதை பேசணும் அப்படி இப்படின்னு உங்களை பண்ணாங்கன்னா அந்த மாதிரி நபர்கள்ட்ட ரொம்ப எச்சரிக்கையா இருங்க. அது மிகப்பெரிய ஒரு கள்ள ஆவி என்பதை உணர்ந்து கொண்டு அப்படிப்பட்டவங்களை விட்டு விலகுங்க. இயேசு கிறிஸ்துவை நீங்க விசுவாசித்தீங்கன்னா விசுவாசிச்சு பரிசுத்தமா வாழ உங்க வாழ்க்கையை அர்ப்பணிங்க. வேதத்தை தினந்தோறும் வாசிங்க. ஆண்டவர்கிட்ட நல்லா ஜெபிங்க. இந்த உலகத்துக்கு உப்பாக வெளிச்சமாக நான் எப்படி திகழ்வது, அதற்கு தேவையான வல்லமையை ஆண்டவர் தரட்டும். உண்மையான ஆராதனை என்பது கடவுளுக்கு பிரியமாக வாழ்வது, அதுதான் கடவுளுக்கு மகிமையா இருக்கும். அந்த ஆராதனை இந்த பூமியில செஞ்சு ஆண்டவருக்கு சாட்சியா வாழுங்க. இதற்காகவே நீங்க அழைக்கப்பட்டிருக்கிறீங்க. ஆவியில் நிறைந்து வாழ்கிற ஒரு வாழ்க்கை. ஆவியில் நிறைந்து வாழ்கிற வாழ்க்கை என்ன? கடவுளுக்கு எதெல்லாம் பிரியமோ அதை மட்டும் என் மைண்ட்ல சிந்திச்சு அதை நோக்கியே ஓடி அதற்காகவே அர்ப்பணித்து வாழ்வுதான் ஆவியில் நிரம்புவது. மனுஷீக எண்ணத்தோடு, மனுஷீக ஆவியோடு, உலக எண்ணத்தோடு, பொல்லாத ஆவியினுடைய எண்ணத்தோடு இந்த பூமியில பலர் வாழ்றாங்க. அந்த மாதிரி இல்லாம கிறிஸ்துவுக்கு ஏற்ற சிந்தனையோடு வாழ்வதா ஆவியில் நிறைந்து வாழ்வது. அப்படித்தான் ஆவியில பல பரிசுத்தவான்கள் நிறைந்ததாக வேதாகமத்துல பல எவிடன்ஸ் இருக்குது. ஆவியில நிறையிறது அப்படின்ன உடனே இந்த வாய்க்கு வந்ததை உளறிட்டு துள்றது, படுத்து உருண்டு ஒரு 10 நிமிஷம் எந்திரிக்கிறது ஆவியின் நிறைவு அல்ல. புரிஞ்சுக்கங்க. இதெல்லாம் பைபிள்ல இல்லாத ஒரு ஏமாற்று சக்தி. இவங்க எல்லாம் பைபிள்ல அங்கொன்றையும் கொண்டு சில வசனங்கள் அதை நீங்க நல்லா எடுத்து பார்த்தீங்கன்னா இவங்க சொல்றதுக்கு அதுக்கும் ஒத்தே வராது. எந்த இடத்துலயும் இவங்க நிறைய மாதிரி பரிசுத்த ஆவியானவர்கள் யாருமே நிறையலைங்க.
ஸோ இவைகளெல்லாம் புரிந்து கொண்டு ரொம்ப விழிப்பாக இருங்க. இதை பார்த்து கொண்டிருக்கிற போதகர்கள் தயவு செய்து வசனத்துக்கு திரும்புங்க. கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் கொடுத்து இதை கொஞ்சம் ஆராய்ஞ்சு பாருங்க. என்னன்னு ஆராய்ஞ்சு பாருங்க. உங்களுடைய அனுபவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காதீங்க, வசனத்துக்கும் முக்கியத்துவம் கொடுங்க. அனுபவங்கள் எப்படி வேணாலும் வரலாம். உணர்ச்சி வச தூண்டுதலினாலும் சில அனுபவங்கள் வரும். சாத்தானுடைய பொல்லாத காரியத்தினாலும் அனுபவங்கள் வரும். அனுபவங்கள் என்பது எல்லா மத வாழ்க்கையிலும் பார்த்தீங்கன்னா நிறைய அனுபவங்கள் இருக்குது. அவங்களும் நிறைய அனுபவங்களை சொல்லுவாங்க. உலகத்துல இந்த அரண்டவங்கண்ணுக்கு இரண்டதெல்லாம் பேய்னு சொல்லுவாங்களாம். ஒரு விஷயத்தை பார்த்து பயந்தான்னா அந்த உருவம் அங்க தெரியற மாதிரியே இருக்கும். சிலர்லாம் இருட்டுக்குள்ள எதை பார்த்தாலும் அதா பேய் நிக்குது பாருங்க அப்படின்னு. ஏன்னா பேய் மாதிரி இவன் கண்ணுக்கு தெரியும். ஏன்னா இவன் பயப்படுறதுனால அது தெரியுமா. அப்ப இந்த மாதிரி நம்முடைய எண்ணங்களிலே பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள் நம்ம அனுபவங்களாக மாறும். அதுக்காண்டி அது உண்மைன்னு சொல்லிட முடியாது. புரியுதுங்களா? அது மாதிரி அனுபவம் என்பது எல்லாரும் லைஃப்லயும் ஏதோ ஒன்று நடக்கும். அமானுஷ்யமான அனுபவங்கள் நமக்கு தோணும். ஒரு காலத்துல நம்ம பார்த்தீங்கன்னா நிறைய அந்த கிராமங்கள்ல பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு உருவம் போட்டு அமுக்குது படுக்கும்போது, ஏதோ ஒன்று உண்மையிலேயே அமுக்குனுச்சுங்க. நமக்கும் பார்த்தீங்கன்னா கனவு மாதிரியும் தெரியும், சில நேரத்துல அந்த உருவமே தெரியும். எனக்கு அந்த சம்பவங்கள் நடந்திருக்குது. ஏதோ ஒரு கருப்பு உருவம் போட்டு அமுக்குவது போல சின்ன வயசுல அமுக்குனதை நான் பார்த்துருக்கிறேன். கடைசியில அதெல்லாம் என்னன்னு இப்ப ஆராய்ஞ்சு பார்க்கும்போது, நம்ம தூங்கும்போது நம்ம மூச்சு விடுற சுவாச குழாயில தடங்கள் ஏற்பட்டா பார்த்தீங்கன்னா அது கற்பனையில இந்த மாதிரி ஏதோ அமுக்கிற மாதிரியான எண்ணங்களை உண்டாக்குமா. இதையெல்லாம் நமக்குள்ள ஏற்படுகிற நரம்பு மண்டலங்கள், சில நேரம் சைக்காலஜிக்கலா ஏற்படுற உணர்வுகள் நமக்குள்ள ஒரு எண்ணத்திரைகளை உண்டாக்கும். கனவு இதெல்லாம் ஏன் ஏற்படுது? இதுக்கெல்லாம் பல விஷயங்கள் இருக்குது. வேதமே சொல்லுது, தொல்லையின் திரட்சியினால் சொப்பனம் பிறக்கிறது. சில நேரங்கள்ல ஆண்டவர் கனவின் வழியாக நமக்கு சில வெளிப்பாடுகளை தருகிறார், உண்மைதான். ஆனா பல கனவுகள், 99% கனவுகள் பார்த்தீங்கன்னா தொல்லையின் திரட்சியினால, அதிக மன அழுத்தம், அதிக பிரச்சனை, அதிக போராட்டம், எதையோ ஒன்றை குறித்து அடிக்கடி சிந்திக்கும் போது பார்த்தீங்கன்னா சொப்பனமா அதை ஏதாவது வெளிப்படும். அதை எடுத்துக்கிட்டு பெரிய அனுபவம் மாதிரி நிறைய பேர் பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ இதையெல்லாம் நம்ம சரியா பகுத்தறிந்து நம்ம ஆராய்ந்து பார்க்கும்போது ஒரு உண்மைக்கு நேராக, சத்தியத்துக்கு நேராக நம்ம கடந்து வர முடியும். ஆகையா நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, சகோதரர் ஐசக் அவர்கள் சொன்ன விஷயங்கள் உண்மை. எல்லாம் இன்னைக்கு ரிசர்ச் பண்ணி ஆராய்ச்சி பார்த்தபோது இது உண்மையிலேயே எந்த மொழியும் அல்ல, இது கடவுள் கொடுத்ததும் அல்ல. இதை ஒண்ணு கிறிஸ்தவ போர்வையில ஆவியானவர் தர்றாருன்னு சில போதகர்கள் அழுத்தி அழுத்தி போதித்து, இதற்காக சில மீட்டிங்கை அரேஞ்ச் பண்ணி அவங்களுக்குள்ள திணிக்கிறக்காண்டி பல யுக்திகளை கையாளுறாங்க. அதனால் இவர்கள் இந்த வார்த்தைகளை பேசுறாங்களே ஒழிய மற்றபடி இது உண்மையிலேயே ஆவியானவர் வார்த்தையை பேசக்கூடியது இல்லை. ஆவியானவர் உங்க தாய்மொழியிலேயே அவர் பேச முடியும். அதனால இன்னொரு மொழியில போய் பேசித்தான் பண்ணணும் அப்படின்ட்டு இவர்களுடைய ஏமாற்று வலையில யாரும் சிக்கிக்கொள்ள வேண்டாம் என்று கர்த்தருடைய ஊழியக்காரனாகிய நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். கர்த்தர் உங்கள் யாவரையும் ஆசீர்வதித்து காக்கட்டும். God bless you. அந்நிய பாஷை என்று பேசுகிறார்களே, என்ன அது என பல ஆய்வுகளை நடத்தினர். ஆய்வுகளின் முடிவில் அது ஒரு பாஷையே இல்லை எனவும், உலகத்தில் அது போன்ற ஒரு மொழி கிடையாது எனவும் கண்டறிந்தனர்.